ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய IQoo Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து யாராவது IQoo ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை நான் ஃபன் டச் OS எப்படி இருக்கும், இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவலில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், கைனட்டிக் வால்பேப்பர். ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு வால்பேப்பர் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். ஸோ அதேமாதிரி தான் இதுலேயுமே நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் கைனட்டிக் வால்பேப்பர் அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த IQoo Neo 7 Proல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அனிமேஷனோட இந்த கைனட்டிக் வால்பேப்பர் அப்படின்றது இதில் இருக்குது. அண்ட் கைனட்டிக் வால்பேப்பர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கைனட்டிக் வால்பேப்பர்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேணும் அப்படின்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 2, தீம்டு ஐகான்ஸ். ஸோ ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐகான்ஸுடைய கலர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த UI கலர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா இங்கே நமக்கு அப்ளை கலர் டு ஐகான் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கலர்ஸ் எப்படி வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான தீமை செட் பண்ணி அதற்கான கலர்ஸை சூஸ் பண்ணிட்டோம்னா போதும். நம்மளுடைய ஐகான் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு இங்கே மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐகானுக்கு கலர்ஸ் செட் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன், இன்ட்ரெஸ்டிங்கான விட்ஜெட்ஸ். ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் மாதிரி இதுலேயுமே நமக்கு நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விட்ஜெட்ஸுமே இங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த விட்ஜெட்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். சில இந்த குவான்ட்லாம் நம்ம இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான குவான்ஸும் இருக்கும். ஸோ அதையுமே நமக்கு வேண்டிய மாதிரி நம்ம எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இதில் இருக்குது. நம்பர் 4, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்ற இந்த ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்க்கான நிறைய ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக இதில் பார்த்திங்கன்னா சென்சரி கிளாக் அப்படின்ற ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமை பேஸ் பண்ணி இப்போ நைட்டில் இருக்கும் அப்படின்னா நைட்டில் எப்படி மூன் இருக்குமோ அந்த மாதிரியான அனிமேஷன், இதுவே பகலில் இருக்கும் அப்படின்னா பகலில் எப்படி இருக்கும், சன் இருக்குமா, ஸோ அது அந்த மார்னிங்கில் சூரியன் உதிக்கிற மாதிரி, ஈவினிங்கில் சன் செட் ஆகிற மாதிரி அந்த மாதிரியான அனிமேஷன்ஸோட இந்த ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் அப்படின்றது வருது. ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதற்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலான டச் ஸ்க்ரீன் அனிமேஷன்ஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டைனமிக் எஃபெக்ட் அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா இங்கே டச் ஸ்க்ரீன் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனோம்னா நம்ம டச் பண்ணும்போது எந்த மாதிரி அனிமேஷன் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய அனிமேஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸுக்கெலாம் பிடிக்கிற மாதிரியான நிறைய அனிமேஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இது ஒரு ஃபீச்சர் இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக எட்ஜ் லைட். ஆக்சுவலி இந்த டைனமிக் எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் எட்ஜ் லைட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல உங்களுக்கு எட்ஜ் லைட் வேணுமா அண்ட் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வேணுமா அப்படின்றத செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு இன்கமிங் காலில் வேணுமா எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதற்கான நிறைய அனிமேஷன் எட்ஜ் லைட்டிங்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு அனிமேட் ஆகணும், உங்களுக்கு கால் வரும்போது மெசேஜ் வரும்போதெல்லாம் எந்த மாதிரி அனிமேட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த எட்ஜ் லைட் இங்கே செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ஹோம் ஸ்க்ரீன் அனிமேஷன். இதே டைனமிக் எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே ஹோம் ஸ்க்ரீன் ட்ரான்சிஷன் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகும்போது என்ன மாதிரி எப்படி அனிமேஷன் வேணும் அப்படின்றதுக்கான சில கூலான அனிமேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் லாக் ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனிமேஷன் வேணும் அப்படின்றதுக்கான சில அனிமேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் லாக்கான அனிமேஷன். இதே டைனமிக் எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் அனிமேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஐகான்ஸ்க்கான அந்த அனிமேஷன் வரணும் அப்படின்றதுக்கான சில ஐகான்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் உள்ள ஐகான்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதும் அது ரெகக்னைஸ் ஆகும்போது எப்படி அனிமேஷன் வேணும், ஸோ அதற்கான சில அனிமேஷன் எஃபெக்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் எஃபெக்ட்டுமே நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எஃபெக்ட்டும் இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் லாக் அப்படின்னு வரும்போது ஃபேஸ் லாக் அனிமேஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபேஸ் லாக் ஆகும்போது எப்படி உங்களுக்கு
அந்த அன்லாக்கான அனிமேஷன் வரணும், என்ன மாதிரியான அனிமேஷன் வரும் அப்படின்றதுக்கான சில அனிமேஷனும் கொடுத்துருப்பாங்க. இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சார்ஜிங் அனிமேஷன், இதே டைனமிக் எஃபெக்ட் உள்ள இந்த சார்ஜிங் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனிமேஷன்ஸ் வரணும் அப்படின்றதுக்கான சில அனிமேஷன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சார்ஜரை ப்ளக்இன் பண்ணும்போது, அந்த யூஎஸ்பியை இன்சர்ட் பண்ணும்போது அப்போ என்ன மாதிரியான அனிமேஷன் வேணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கூலான அனிமேஷன் எஃபெக்ட்டும் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸ்க்ரீன் ஆன் அண்ட் ஆஃப்கான அனிமேஷனும் இருக்கும். ஸோ இதே டைனமிக் எஃபெக்ட்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் அண்ட் ஆஃப்கான அனிமேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அது அனிமேட் ஆகி வரணும் அப்படின்றதுக்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது அனிமேஷன் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த அனிமேஷனை நீங்கள் செட் பண்ணி கூலாக யூஸ் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் விவோ டயலர் ஆப். ஆக்சுவலி இந்த விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு கூகுள் டயலர் தான் வருது. பட் கூகுள் டயலரில் நிறைய பேர் பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணும்போது கால் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துடும். ஸோ அது வரக்கூடாது, கூகுள் டயலர் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக விவோ டயலர் இருக்குது, அதை செட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா எனேபிள் அல்டர்னேட் ஃபோன் அண்ட் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களால் கான்டாக்டுக்கான அந்த டயலர் ஆப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் டயலர்லேருந்து விவோ டயலரை டிஃபால்ட்டாக நீங்கள் இங்கே மாற்றி செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த கூகுள் டயலர் போயிட்டு இப்போ விவோக்கான அந்த டயலர் வந்துடும். இதில் நீங்கள் இப்போ கால் பண்ணும்போது உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் வந்து அந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வாய்ஸ் இல்லாமலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஃப்ளோட்டிங் விண்டோ. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த நேம் இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸ்மால் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் ஒரு சின்ன விண்டோ மாதிரி உங்களுக்கு ஒரு மினிமைஸ்டு விண்டோ மாதிரி உங்களுக்கு சின்னதாக இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஸோ ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்றது எல்லா ஆப்புக்கும் ஒர்க் ஆகாது. இப்போ யூடியூப் மாதிரியான ஆப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ ஒர்க் ஆக மாட்டுது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான இந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன்ஸுக்கு மட்டும் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஆப் க்ளோன், அதாவது டியூவல் ஆப். ஸோ டியூவல் ஆப் செட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ்லேயே ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஆப் க்ளோன் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த ஆப்புக்கு ஆப் க்ளோன் செட் பண்ணணும், டியூவல் ஆப்பாக செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணி டியூவல் ஆப்பாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆப் லாக் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஆப்பை ப்ரைவேட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும், லாக் போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு செட்டிங்ஸ்குள்ளேயே போனீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு கீழே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ப்ரைவசி அண்ட் ஆப் என்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேண்டிய பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் ப்ரைவசியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸை உள்ளே செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ஆடியோ ரீடைரக்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூடூத் டிவைஸ் ஏதாவது ஆடியோ டிவைஸ் இந்த மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிவைஸில் ஏதாவது பர்டிகுலர் ஆப்போடைய மீடியா ஃபைல்ஸ் மட்டும் அங்கே ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் மோஷன் கெஸ்டர். ஸோ இந்த மோஷன் கெஸ்டர் ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ்லேயே பண்ணிங்கன்னா ஷார்ட் கட்ஸ் அண்ட் அக்சசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா ஸ்மார்ட் மோஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மோஷன் மூலியமாக சின்ன சின்ன ஆக்ஷன் மூலியமாக ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவன் நமக்கு மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அந்த ஷேக் பண்ணோன்னா ஃப்ளாஷ் லைட் ஆனவங்களும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாமும் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் குயிக் ஆக்ஷன். இதே ஷார்ட்கட் அண்ட் ஆக்சசிபிலிட்டியில் குயிக் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆஃபில் இருக்கும்போது, நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் இந்த வால்யூம் பட்டனை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிங்க, இங்கே செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஹோம் பவர் பட்டன், இந்த ஹோம் பவர் பட்டனையும் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும்னாலும் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஈஸி டச். இதே ஷார்ட்கட் ஆக்சசிபிலிட்டியிலே ஈஸி டச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுடைய ஒரு ஷார்ட்கட் ஃபீச்சர் தான். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்காக ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த ஷார்ட்கட்கான ஸ்கின்ஸை நீங்கள் பர்சனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படின்றதுக்கான சில ஆப்ஷன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ரோபோ மாதிரி ஒரு உங்களுடைய அசிஸ்டன்ட் மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணி அதை வச்சுக்க முடியும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் மோட். இதே ஷார்ட்கட் அண்ட் ஆக்சசிபிலிட்டியில் நமக்கு ஒன் ஹேண்ட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ஒன் ஹேண்ட் மோடுன்றது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மோட் தான். ஒரு சின்ன ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் எஸ் கேப்சர். ஸோ எஸ் கேப்சர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டு, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ இதில் லாங் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு லாங் பேஜை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து கேமிங்க்கு பார்க்கும்போது இதில் டெடிக்கேட்டடாக அல்ட்ரா கேமிங் மோட் அப்படின்ற ஒரு மோடே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஜிஎம்ஐ கேம்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேமை ஓப்பன் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இந்த அல்ட்ரா
கேமிங் மோடை ஆன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPU, GPU அதோட பர்ஃபார்மன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இது போக பேட்டரி சேவர் மோடு, பேலன்ஸ் மோடு, மான்ஸ்டர் மோடு இந்த மாதிரியான மோட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் 4D கேமிங் வைப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வைப்ரேஷன் நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். அது போக ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்ற மோட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே பூஸ்டப் பண்ணி வேணும், ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணிக்க முடியும். இது போக வாய்ஸ் சேஞ்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய வாய்ஸ் வந்து ஆப்போனண்ட்டுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய வாய்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கால்ஸை கட் பண்ணுறது, அதே மாதிரி பிளாக் நோட்டிஃபிகேஷன், ரிஜெக்ட் கால், மோஷன் கண்ட்ரோல். ஸோ மோஷன் கண்ட்ரோல் இந்த IQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஃபீச்சர். ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன மாதிரியான மோஷனுக்கு என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ டில்ட் பண்ணும்போது இல்லை ஆட்டும் போதெல்லாம் எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கான சில ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கேம் டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமிங்குடைய அந்த விஷுவலி எப்படி கலர்ஸ் வேணும், எப்படி கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்லாம் வேணுமா, எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேண்டிய மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேம் ஃப்ரேம் இன்டர்ப்லேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த IQoo ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 120 FPS வரைக்கும் இதை ஆன் பண்ணுறது மூலியமாக ப்ளே பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 60 FPSல தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ தான் ரீசெண்டாக 90 FPSக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு 120 FPSல அந்த கேமை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா லாக் பிரைட்னஸ் இருக்குது, ஆஃப் ஸ்க்ரீன் ஆட்டோ ப்ளே அண்ட் வாட்ஸ்அப் பிக்சர் இன் பிக்சர் மோடு, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டு இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் இந்த அல்ட்ரா கேமிங் மோடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேமரா ஆப்பில் பார்த்தோம்னா இங்கேயுமே நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக போர்ட்ரேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டைல்ஸ், போர்ட்ரேட் எஃபெக்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதற்கு நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக ஃபில்டர்ஸ் எப்பவும் போல் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரியான ஃபில்டர்ஸ் இருக்குது. அண்ட் அப்பாச்சரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த அப்பாச்சர் வேல்யூ, பேக்ரவுண்ட் பிளர் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்களே செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபோட்டோவில் மட்டும் இல்லை, வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை பிளர் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் அந்த பிளர்னஸ் உடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நீங்களே செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போர்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாமே. இது போக நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்மளால் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K 60 FPS வரைக்கும் நமக்கு ஆக்சுவலி இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல்லையும் நமக்கு 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். பட் ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1080 பிக்சல் 60 FPSல தான் சப்போர்ட் பண்ணும். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணுறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு 4Kல இங்கே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேனோரமா இருக்குது, அல்ட்ரா HD டாக்குமெண்ட் மோட் இருக்குது, ஸ்லோ மோஷன் மோட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்லோ மோஷன் பார்க்கும்போது உங்களுக்கு 1080 பிக்சல் 240 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட்டில் உங்களால் ஸ்லோ மோஷனில் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் இங்கே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இது போக மோர் ஆப்ஷனில் பார்க்கும்போது நமக்கு டைம் லேப்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பர் மூன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதை எடுக்கும்போது கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நான் எடுத்து சாம்பிள் வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கேமரா ரிவ்யூலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஃபோனுக்கு. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதோட சாம்பிள் வந்துச்சு அப்படின்னு. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி பார்க்கும்போது இங்கேயே ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ மோட் வந்து நமக்கு ஃபோட்டோவில் மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கும் நம்மளால் ப்ரோ மோடை செட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்போர்ட்ஸ் மோடு, டியூவல் வியூ மோடு, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அட் அ டைமில் நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் ஆக்சுவலி இந்த IQoo Neo 7 Proவில் கொஞ்சம் ஹைலைட்டான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக எனக்கு பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலி உங்களுக்கு ஃபன் டச் OS. நீங்கள் எந்த IQoo ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, நீங்கள் எந்த IQoo ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை விவோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் தான் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபன் டச் OSல ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த OS இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.